கர்த்தர் இந்த மாதத்திலும் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் அவர் நமக்கு இருப்பார். நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, பிரதிகூலமான சூழ்நிலையில் தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். நம் தேவனுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், தேவனால் ஒரு சூழ்நிலையை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். லூசிஃபர் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு பூமியை அவன் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் மாற்றின போது ஆண்டவர் அந்த சூழ்நிலை அப்படியே விடல. பள்ளத்தில் இருளை கொண்டு வந்து சத்துரு வைத்த பொழுது அந்த இருளை, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஹேண்டில் பண்றார். எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, அந்த இடத்துல தம்முடைய ஆவியானவரை வைத்து ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். சூழ்நிலைக்காக தன்னை மாற்றுகிறவர் அல்ல நம் தேவன். சூழ்நிலையையும் மாற்றுகிறவர் அல்ல, சூழ்நிலையை ஆளுகிறவர் என் தேவன். எப்படி ஆளுகை செய்கிறாராம்? 4 விதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் அதை ஆளுகை செய்ய உதவி செய்கிறார். 1, பலனாய் இருந்து அவர் நடத்துவார். ஏழைக்கு பலன் தருகிறார். 2வது, அவர் எப்படி நடத்துகிறார்? திடனாயிருந்து அவர் நடத்துவார். 3வது, அவர் அடைக்கலமாயிருந்து நடத்துவார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். 4வது, நிழலாயிருந்து அவர் நடத்துவார். 4ம் ஏன் அவர் நமக்கு தர வேண்டும் என்றால், வருகிற சூழ்நிலை எப்படின்னா அது கொடுமையான சீரல். வாழ்க்கையில் அந்த சீரல் என்பது என்ன குறிக்கிறதுனா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடக்கிறது தான் சீரல். எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் திடீரென்று கொந்தளிக்கும், சட்டென்று மாறுகிறதான ஒரு வாழ்க்கை. அதான் பாம்பு சீருதுன்னு சொல்றாங்கல்ல. நல்ல பாம்பு பார்க்க அப்படியே படுத்து தான் இருக்கும், திடீர்னு சீரும். இந்த நம்ப முடியாத இடத்துல எல்லாம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனா இருந்து நிழலா இருந்து இந்த மாதத்தில் நடத்தணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.